ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? நம்ம திண்டுக்கல் ஸ்டைலில் எப்படி பீஃப் பிரியாணி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் பீஃப் பிரியாணி தாங்க. ஃபஸ்ட்டு குக்கர் வச்சாச்சு, அடுப்பத்தை வச்சு எண்ணெயுமே ஊற்றி பட்டை 2 பட்டை தாங்க, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு நல்லா பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிடலாங்க பொன்னிறமாக. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடுவோம். வதக்கிட்டு நல்லா கறியுமே போட்டு நல்லா கறியுமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதுவுமே போட்டு நல்லா வதக்கலாம். உப்பு வர பிடிக்கிற மாதிரி நல்லா அந்த மசாலாலே போட்டு நல்லா கிண்டணுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே போட்டுடலாம். போட்டு நல்லா கிண்டிடுவோம். நான் மிளகு, பட்டை, கிராம்பு சும்மா 4 கிராம்பு, 4 சின்ன குட்டி பட்டை, 4 பட்டை, கிராம்பு, மிளகு, ஏலக்காய், இது 4மே நான் மிக்சியில் கொஞ்சம் நுணுக்கி அது மாதிரி போட்டால் தான் சாப்பாடு திண்டுக்கல் ஸ்டைலில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்கும். சாப்பாடு டேஸ்ட்டுமே சூப்பராகவே இருக்கும். தயிருமே ஊற்றிடலாங்க. நான் இப்போ போடல அந்த தூள்லாம் கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் தம்மில் விட்டு கொஞ்சம் சாப்பாடு நெருங்கி வரும்போது அந்த பவுட்ரு போட்டால் நல்லா வாசனையாக சூப்பராகவே இருக்கும். அந்த டைமில் தான் நான் போட்டேன், அதை வீடியோ எடுக்க முடியல. பாருங்கள், பக்கத்தில் பார்த்திங்கன்னா அரிசியுமே ஊற வச்சுட்டேன். பச்சை அரிசி தாங்க இது, 24 கேரட் அரிசி. கொஞ்சம் அரை மணி நேரம் ஊறினா தான் சாப்பாடு நல்லாயிருக்கும். தண்ணியுமே நல்லா கொதிக்க வச்சு தாங்க ஊற்றணும். பக்கத்தில் தண்ணியுமே கொதிக்க வச்சு சாப்பாடு தகுந்த மாதிரி, அப்போ தான் சாப்பாடுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் சின்ன வெங்காயம் இருந்தால் அதுவுமே சூப்பராக. எங்கள் ஊர் சைடெலாம் சின்ன வெங்காயம் தான் போடுவாங்க பிரியாணிக்கெலாம். திண்டுக்கல் சைடில் அப்படி தான் போடுவாங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதுவுமே கொஞ்சம் அரைச்சி போட்டால் சாப்பாடு சூப்பராகவே இருந்திருக்கும். சாப்பாடு பாருங்கள், தம்மில் விட்டுட்டோம், வாழையில் போட்டு நல்லா மூடி சாப்பாடுமே ரெடி ஆகிடுச்சு. திண்டுக்கல் பிரியாணி தாங்க இது, அதே மாதிரியே இருந்துச்சுங்க சாப்பாடு. திண்டுக்கல் பிரியாணி தாங்க. கொஞ்சம் கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக் கலரில் தான் இருக்கும் சாப்பாடு. டேஸ்ட்டுமே சூப்பராகவே இருக்கும். அந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. இது முட்டையுமே 3 முட்டை வேக வச்சுட்டேன். சாப்பாடுமே பரிமாறிடலாம். அதுக்குள்ளே எல்லாருக்கும் பசி எடுத்துக்கிச்சு. சாப்பாடு தட்டில் போட்டுடலாங்க சாப்பிட்றதுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். சாப்பாடுமே சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. மணி 2:30 ஆகிடுச்சுங்க. சாப்பாடு போட்டுட்டு இருக்கும்போது எதிர் வீட்டு அக்கா வந்திருந்தாங்க. அவங்களுக்குமே கொஞ்சம் பிரியாணி போட்டு கொடுத்தேன். அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க செஞ்ச சாப்பாடெலாம் தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஒயிட் ரைஸு, கொள்ளு ரசம், பீக்கங்காய் சட்னி, புதினா சட்னி அதுவுமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சப்போட்டா ஜூஸ் எல்லாமே எடுத்து வந்திருந்தாங்க. அதுவுமே சூப்பராகவே இருந்துச்சுங்க. பாருங்கள், சாப்பாடு பாருங்கள், பார்க்குறக்கே சூப்பராக இருக்குல்ல. என்னோடய வீடியோக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த பாருங்கள், எதிர் வீட்டு சாப்பாடு, சப்போட்டா ஜூஸு, கொள்ளு ரசம், ஒயிட் ரைஸு, பீக்கங்காய் சட்னி, புதினா சட்னி, கொள்ளு பருப்பு, கஸ்டர்டு எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. என்னோடய வீடியோக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.